Illustration 11 பாருங்க சிவா. State with reference to accounting standards, how will you value the inventories in the following cases? Raw materials were purchased at rupees 100 per kg. Price of raw materials are on the decline. The finished goods in the raw material is incorporated, is expected to be sold at below cost. 10,000 kgs of raw materials is on stock at the year end. Replacement cost வந்து 80 per kg. இப்போ காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் பர் கேஜி வந்து ஒரு கேஜி வந்து 100 ரூபாய். ஒரு கேஜி 100 ரூபாய் கரெக்ட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து டிக்ளைன்ல இருக்கு. ஃபினிஷ்டு கூட்ஸ் which is expected to be sold at below cost. காஸ்ட்டை விட கீழே வந்து சோல்ட் பண்றது. ஓகே ஓகே. நந்தனா வரேன்னு சொல்லுங்க. நந்தனா ஜாயின் பண்ணுங்க. நந்தனா குட் ஈவினிங் அண்ணா. ஸோ illustration 11 ரா. ஓகே 10 வரைக்கும் ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்காடா? The valuation of closing stock is at cost or market price, whichever is less, அது பேஸ் பண்ணி அது பண்றோம். ஸோ இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து அவன் என்ன சொல்றான்னா 100 kg காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் பர் கேஜி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா டைரக்ட் மெட்டீரியல் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. AS2ல என்ன சொல்றாங்கன்னா எனி மெட்டீரியல் inventory for use in the production of inventory, they are not written down below cost if the finished goods வந்து நான் காஸ்ட்க்கு above வந்து சேல் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப மெட்டீரியல் காஸ்ட் வந்து வாட் எவர் செல்ட் ஃபார் யூஸ் தே ஆர் நாட் ரிட்டர்ன் டவுன் பிலோ காஸ்ட். சப்போஸ் பிரைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கம்மியானாலும் காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே இப்ப சொல்ற அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே எஸ்டிமேட்ஸ் தான். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் the cost of finished goods will exceed its net realizable value. The materials are written down to net realizable value. எப்போ எனக்கு வந்து price of raw material கம்மியாகிறதுன்னு சொன்னாலோ அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா அந்த மாதிரி டைம்ல நீ இது மெட்டீரியலை வந்து you will have to return down to its net realizable value அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ஒரு கேஜிக்கு 100 ரூபாய். பட் ஃபினிஷ்டு கூட்ஸ் அவன் என்ன சொல்றான் பிலோ காஸ்ட் ப்ரைஸ்க்கு தான் எக்ஸ்பெக்டட் டு ரியலைஸ்ன்னு சொல்றாங்க. அப்பனா அட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ 80 per kg. அப்போ வேல்யூவேஷன் ஆஃப் இந்த 10,000 kgன்றது ஆஃப் ரா மெட்டீரியல் வில் பி ஒரு கேஜிக்கு 80 ரூபா விகிதமா 10,000 kgக்கு 8 lakhsன்ற இதுல வேல்யூவேஷன் நடக்கும். இது எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நடக்கும்னா when my price of raw materials is on decline and the accounting standard says that suppose if my finished goods of in which raw materials incorporated is expected to be sold at below cost, now accounting standard says in those circumstances always we have to take the replacement cost into consideration. So அதனால தான் 1 kg 80 rupees na 10,000 kg 8 lakhs kandra we do a valuation of raw material. Okay va? First one. Second one வந்து ஒரு production waste, ஆமா production normal waste வந்து 5% of input. 5,000 MT of input were put in a process resulting in a wastage of 300 MT. Were put in a process அது வந்து 300 MT ஆகுது waste. Cost per MT of input வந்து 1000. Entire quantity of waste is on stock at the year end. அதாவது 300 அதுல வந்து ஜென்ரலா அவங்க சொல்றது 5% of the input. So when I say 5,000 னா ஜென்ரலா my normal loss வந்து 250. பட் வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்கு 50 ரூபா. அப்போ சாரி 50 ரூபான்றேன் 50 குவான்டிட்டி ஆஃப் வேஸ்டேஜ் இருக்கு. அப்போ ஒரு எம்டி வந்து அவன் எவ்வளோ சொல்றான் 1000 ரூபாய். அப்போ 50 எம்டியோடது எவ்வளோ ஆகும் 50 lakhs. அப்போ வாட் த இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல் என்ன சொல்றதுன்னா எப்போவுமே when you are going to calculate your normal loss, it should be calculated on your input.
So it is appropriate to exclude the abnormal amount of wasted materials, லேபர் ஆர் லேபராக இருக்கலாம், இல்லை அப்நார்மல் வேஸ்டேஜ் ஆஃப் லேபராக இருக்கலாம், இல்லை மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். அப்போது இந்த பர்டிகுலர் அப்நார்மல் வேஸ்டேஜ் 50,000 நான் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 50 இதை 50ன்றது 50 into 1000 50,000. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னொன்று என்ன சொல்கிறதுனா, எப்பெல்லாம் வந்து எனக்கு ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவரேஜோட அலோகேஷன் காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷனில் இன்க்ளூட் பண்ணோம்னா அது எப்போவுமே நார்மல் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கணும். அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh kgs ஆஃப் இதுன்னு சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் சார்ஜஸ் ஃபார் த இயர் ஆன் நார்மல் capacity of 1 lakh na fixed production charges should be allocated only on the basis of normal capacity of the production facilities. இது AS2 ஓட மூணாவது ரூல். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டைப் 2 ப்ராப்ளம். சரி, ஓகே. வந்தனா உங்களுக்கு ஓகே. So cost of purchase of inventories that should be included in purchase cost. Purchase price வந்து 2,48,000. Penalty charges for overdue வந்து 7,700. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்வென்ட்ரியோட பர்ச்சேஸ் காஸ்ட்டை வந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் இன்வென்ட்ரி எதெல்லாம் பர்ச்சேஸ் காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணோம் AS2 படி. AS2 ஓட ஆக்சுவல் ஃபார்மேட் என்னன்னா, பர்ச்சேஸ் ப்ரைஸ் லெஸ் டிஸ்கவுண்ட் ஆன் பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதுல வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணிடணும். ஓகே, ஆட் பண்ணிட்டு இம்போர்ட் டியூட்டி, இது ஏற்கனவே நீ மெட்டீரியல் காஸ்டிங்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்வர்டிங் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ், காஸ்ட் ஆஃப் லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ், கமிஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இதுல பர்ச்சேஸ் பிரைஸ்ன்றது 2,48,000. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 3%. 2,48,000ல 3% போச்சுன்னா 7,000. ஜிஎஸ்டி 4,960. 2,48,000ல 2% வந்து ஜிஎஸ்டி கொடுத்துருக்கான். அப்புறம் ஆமா, டிராவல் எக்ஸ்பென்சஸ் 8,000 ரூபாய், இம்போர்ட் டியூட்டி வந்து ஒரு 10,000 ரூபாய், அப்புறம் ஃபார்வர்டிங் சார்ஜஸ் 2,000 ரூபாய், டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 2,000 ரூபாய். காஸ்ட் ஆஃப் லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. காஸ்ட் ஆஃப் லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது ஃபேக்டரிங் காஸ்ட் மாதிரி. See, லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது வந்து ஃபேக்டரிங்ல வந்து எப்படின்னா, இப்போ ஒரு கூடை வந்து நான் பர்ச்சேஸ் வித்திருக்கேன், அதுக்கு பேமெண்ட் வரல, அதுக்கான இதை வந்து ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபேக்டரி கான்டாக்ட் அவங்க கிட்ட, அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அந்த காஸ்ட் எல்லாம் இந்த இன்வென்ட்ரியில வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன்வென்ட்ரியில வராது, அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் பிட்வீன் ஸ்டாக் லொகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் 3,000 எடுத்துக்க மாட்டோம். கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ் எடுத்துப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மேட் கோஸ் லைக் திஸ்: பர்ச்சேஸ் ப்ரைஸ் லெஸ் டிஸ்கவுண்ட் ஆட் ஜிஎஸ்டி, அப்புறம் அதுலேருந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், இம்போர்ட் டியூட்டிஸ், ஃபார்வர்டிங் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸு, கமிஷனு, காஸ்ட் ஆஃப் லெட்டர் ஆஃப் இன்டு எடுத்துக்க மாட்டோம். ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 2,75,520 கிடச்சிடும். ஓகேவா? ஓகே நந்தனா, ஓகேவாடா? அது புரிஞ்சுதாடா? இதான் ஃபார்மேட் கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் வந்து 13, எக்ஸ்பிளமேட்டர் வந்து 31/3/2023ல ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க அக்கௌண்ட்ஸை. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேர் அப்ரூவ்ட் பை த போர்டு ஆன் 25/2023. An accident வந்து occurred in the premises of X Limited on 30/5/2023. ஒரே நிமிஷம் கண்ணா.
ஒரே நிமிஷம் கண்ணா. ஒரு கால் வந்துட்டே இருக்கு. 2 3 டைம்ஸ். ஆனா என்ன நம்பர்னே தெரியல. ஒரு நிமிஷம்பா. இல்ல தெரியலப்பா எனக்கு கேட்கல. ஆ Ex Limited finalized its accounts on 31/3/2023. However, the financial statements were approved by the board on 25/2023. An accident occurred in the premises of Ex Limited on 35 and properties worth rupees 50 lakhs has been lost. Will it be considered as an event after the reporting period as per the scope of Indian AS 10? அதாவது ஈவெண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங் பீரியட்க்கு அப்புறம் அக்கரா இருக்கு. பட் பிஓடி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சைன் பண்றதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னா தே ஆர் நாட் ரிகார்டட் அஸ் ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட். Since the accident took place after the financial statements have been approved, events should not be treated as an events after the reporting period. அதாவது 31/3/03/2023 ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. அப்ரூவ் பண்ணிருக்கிறது அப்ரூவ் பண்ணிருக்கிறது வந்து 30 சார் ஆமா ஆக்சிடென்ட் வந்து 35ல நடந்திருக்கு. போர்டு அப்ரூவ் பண்ணிருக்கிறது 25ல, ஆக்சிடென்ட் 35ல நடந்திருக்கு. ஸோ ஏஎஸ்டிஎன் என்ன சொல்றதுன்னா எந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் ஆஃப் த பீரியடு பட் பிஃபோர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை த போர்டு தே ஆர் ரெகார்டட் அஸ் ஈவெண்ட்ஸ். ஆனால் இங்கே ஃபைனலைஸ் ஆனது மாயில, அப்ரூவ் ஆனது 5. ஆனால் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதுனால தீஸ் cannot be considered as events after the reporting period. ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் என்னன்னா is to prescribe an entity should adjust its financial statements for the events after the reporting period. The disclosures should give about the date when the financial statements were approved for the issue and in about the events. ஸோ இதோட மெயின் கரெக்ட்ஸ் என்னன்னா ஈவெண்ட்ஸ் வந்து ஃபேவரபிளோ அன்ஃபேவரபிளோ ரிப்போர்ட்டிங் பீரியட்க்கு நடுவுலையும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு நடுவுலையும் இருந்ததுன்னா அப்போ அதை வந்து ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் நடந்ததுன்னா அதை இட் cannot be treated as events after the reporting period அப்படின்றது தான் அர்த்தம். AS10 AS10ஓட மீனிங் சொல்லியிருக்காங்க. அப்புறம் A Limited closed its accounting year on 31/3/2023. சிவா இது படிங்க சிவா, illustration 14. மெதுவா நிதானமா 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 படிங்க.
ஏ வந்து 31/3/2023ல அக்கவுண்டிங் வந்து க்ளோஸ் பண்றாங்க. Accounts for that period வந்து were considered and they are approved by the board of directors 20th May 2023. Closure approve. இந்த கம்பெனி வந்து போரிங் டனல்ஸ் ஃபார் மெட்ரோ ரயில்வே பண்றாங்க. இது பண்ணும்போது ஒரு அக்விஃபர் வந்து அக்விஃபர்னா பார்த்துருக்கீங்களா? இதுதான் அக்விஃபர். அதாவது ஒரு இது மாதிரி இருக்கும். ஹார்டு ரொம்ப ஒரு ஹெவி, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராக் மாதிரி சொல்லுவாங்க. அது அது வந்து ரொம்ப விசிபிளா இருக்காது. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஹெவி இது மாதிரி இருக்கும். இதோ இந்த மாதிரி இருக்கும், ஹெவியா இருக்கும். அதாவது அது பாறாங்கல் மாதிரி சொல்லுவாங்க, பாறாங்கல் மாதிரி சொல்லுவாங்க. ஆஹ் எப்படின்னா அதுலேருந்து ஊத்து கூட ஃபார்ம் ஆகும். ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அக்விஃபயர் ஹிட் ஆயிடுறது. அந்த அது வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான அக்விஃபர்னா 12 பில்டிங் டேமேஜ் ஆயிடுது. இட் வாஸ் எஸ்டிமேட்டட். உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண முடியுதா? ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கும். அது பாறாங்கல் இல்லை, ஒரு ரொம்ப ஹெவி சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஊத்தெல்லாம் அதுலேருந்து ஃபார்ம் ஆகும். தெரியுதா? இந்த மாதிரி ஊத்து மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? ஆனா அந்த ஊத்து ஃபார்ம் பண்ற ஆரிஜின் பாத்தீங்களா இப்படி இருக்கும். இந்த இந்த பாட்டு. ஸோ ஸோ இட் ஹிட் அன் அக்விஃபயர் அண்ட் as a result 8 building were damaged. எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து 15 கோடியாம். How will you deal with it financial statements? சிவா படிங்க சொல்யூஷன். புரிஞ்சுதா கேஸ்? நந்தனா புரிஞ்சுதா கண்ணா? ஆ சொல்யூஷன் படிங்க கண்ணா. ஸோ ஐ AS10 இந்தியன் AS10 டிஃபைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் டேட்லாம் both favorable between the balance sheet date and the date on which approved by the இது வந்து which was expected to push the cost became evident after the approval of the after the date of the approval. எப்ப நடந்திருக்குது? 20th மே வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. ஆனா 1st ஜூன் அன்னைக்கு it has hit extra cost to the tune of 15 crores. It was not an event. It is not an event. Basically the occurrence வந்து has happened after the approval of board of directors. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? Next, while preparing final accounts for the year ended 31st March. While preparing its final accounts for the year ended, the company made a provision for Nandana in the question padinga Nandana. Illustration 15.
நீங்க என்னடா நினைக்கிறீங்க இந்த கொஸ்டினை பத்தி, நந்தனா? உங்களோட வியூ பாயிண்ட் என்னடா? ம். அதாவது இதுல ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஎஸ்10 உங்களோட ஒரு பாயிண்ட் என்னன்னா, அப்ரூவ் அப்ரூவல்க்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர் சிக்னேச்சருக்கும் ஓகே நடுவுல எது இருந்தாலுமே events இருந்ததுன்னா reports occurring after the reporting events after the reporting date ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனா இது இதுதானே ரூல் ஏஎஸ்10 ஓடது இல்லையா? பட் இங்க என்ன விஷயம் நடக்கிறதுனா, பிப்ரவரி மாசமே தெரிஞ்சிருச்சு இந்த டெட்டார் வந்து 20 lakhsக்கு வந்து ஹெவி லாஸ் சஃபர் பண்றாங்க அப்படின்றது பிப்ரவரி மாசத்துலயே தெரிஞ்சிருச்சு. அப்ப பிப்ரவரி மாசத்துலயே தெரிஞ்சிருச்சுன்னா என்ன? they become subsequently insolvent அப்படின்றது ஏப்ரல்ல தான் தெரியுது. எப்போ எனக்கு வந்து பிப்ரவரி மாசத்துலயே இவர் வந்து ஹெவி லாஸ் இருக்காரோ அப்பவே நான் என்ன பண்ணிடணும், இத என்னோட ஃபுல் லாஸ் ஃபார் த டெட்டார் கம்ப்ளீட்டா என்னோட புக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்ணிடணும் ப்ரொவிஷன். அதான் மீனிங். ஓகேவா? As soon as I come to know that in February 2023 this debtor has suffered a heavy loss, I am supposed to provide the full provision for this particular loss in my final accounts for the year ended 31st March 2023. Whether he becomes insolvent, he doesn't become insolvent, that is all immaterial for my creation of provision. புரியுதா? ஓகே, சூப்பர். illustration 16 நந்தனா நீங்களே படிங்க கண்ணா. ஸோ என்னடா சொல்றாங்க, பி லிமிடெட் வந்து ஒரு பார்ட்டை வந்து சப்ளைஸ் பார்ட்ஸ் டு கார் மேனுஃபேக்சர் ஒரு மாடல் பத்தி ரிப்போர்ட்டிங் டேட்ல பி லிமிடெடுக்கு ஹை லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி இருக்கும் ஆஃப் பார்ட்ஸ். ரிப்போர்ட்டிங் டேட்டை பட் அதாவது இந்த பீரியட் எந்த பீரியட் ரிப்போர்ட்டிங் டேட்டுக்கும் டேட் ஆஃப் அப்ரூவலுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட அப்ரூவல் இந்த பீரியடுக்குள்ள கார் மேனுஃபேக்சர் என்ன பண்றான், ஸ்பெஷல் மாடல் வில் நோ லாங்கர் பி ப்ரொடியூசர்னு சொல்லிட்டான். So there is no alternative market for this inventory. Should be limited write down of inventory to net realizable value and adjust the inventory reported on the அதாவது இந்த கேப் குள்ள he says the car manufacturer announced special model வேண்டாம். ஆனா பி லிமிடெட் என்ன பண்றான், supplies to car manufacturer for a particular model. இவன் வேண்டான்னு சொல்றத இந்த கேப்ல வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. see estimateன்றது basically takes into consideration of lot of things. okay, இப்போ
இது வந்து will be forming part of the inventory வந்து இந்த reporting of inventory. It will form part of the events after the reporting data கண்டிப்பா. and inventory வந்து should be written down to net realizable value. the high inventory levels என்னன்னா இவன் இனிமே யூஸ் பண்ண போறதுல inventory, அப்ப வந்து அந்த net realizable value write off பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. the high inventory levels indicated slow demand from the, எவ்வளோக்கு எவ்வளோ inventory level ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ it means that there is a slow demand from the manufacturer. அப்ப post balance sheet announcement confirmed the oversupply at the year end. இந்த பீரியடுக்குள்ள அவங்க இத ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த, அதாவது ஆஃப்டர் தி ரிப்போர்ட்டிங் டேட்க்கு அப்புறம் நான் இத வந்து ப்ராப்பரா அவங்க வந்து நோட்ல வந்து கண்டிப்பா இண்டிகேஷன் கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் இட் இஸ் பிஃபோர் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் அப்படின்றது தான் கன்க்ளூஷன். என்னதான் வந்து மாடல் இப்ப வேண்டான்னு சொல்லிட்டாலும் அதுக்கான இண்டிகேஷன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் முன்னாடி வந்ததுனால that extent of the inventory has to be written down to the net realizable value. அதுதான் இதோட crux. இது வந்து half of Kolkata fleet ஒரு எக்ஸாம்பிள். சொல்லுங்க சொல்லுங்க சிவா. 31/3/2023 ஃபினான்ஷியல் இயர் எண்ட் சிவா, ஃபினான்ஷியல் இயர் எண்ட் தான் ரிப்போர்ட்டிங் டேட். ரிப்போர்ட்டிங் டேட்டுக்கு அப்புறம் தான் வரும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல். ரிப்போர்ட்டிங் டேட்டுக்கு அப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவலுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்கும்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்படி பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேப் இருக்கும்ல சிவா, இந்த கேப்ல ஆமா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிஓடி. ஆமா, அதுக்குன்னு ஒரு தனி அனக்ஷர் மாதிரி போட்டுப்பாங்க சிவா. போட்டுண்டு அந்த அனக்ஷரையும் பிஓடி வந்து சைன் பண்ணுவாங்க. சிவா அப்ராக்சிமேட்டா அந்த மாடல் அந்த பார்ட் வந்து எவ்வளோக்கு மார்க்கெட்ல எவ்வளோக்கு ரேட் போகுமோ அந்த ரேட்ல நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிடணும். நம்ம ரைட் ஆஃப் பண்ணி விட்டுறணும். ரைட் ஆஃப் பண்ணி விட்டோம்னா நான் பிஎன்எல்க்கு போயிடும். அது லாஸா காமிச்சிருவோம் சிவா. இது லாஸா காமிக்கிறோம். ஆமா. இங்க ஒரு ரிப்போர்ட்டிங் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த ஈவென்ட்ஸ் ஆஃப்டர்ல வந்து இந்த ப்ராஃபிட். அதனால தான் இந்த இதுல கூட பார்த்துருந்தீங்களா தெரியல, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல ஸ்டேஜ் 1ல பிஎன்எல் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒன்னு ரெடி பண்ணுவோம். அதுதான் இந்த ஈவென்ட்ஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் தி ரிப்போர்ட்டிங் டேட். ஆக்சுவலா வந்து இந்த கொல்கத்தா ஃப்ளீட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல நியூஸ் இருந்தது என்னன்னா, இந்த கொல்கத்தா கார் இருந்ததுல்ல, எல்லோ டாக்ஸி பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது? எல்லோ டாக்ஸிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அதெல்லாம் வந்து இப்ப நோ மோர், இப்ப இல்ல. கொல்கத்தாவோட லேண்ட்மார்க்கா இருந்தது, முடிஞ்சு போச்சு. நவம்பர் 2024 முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் லாஸா காமிச்சாங்க. பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, அதுக்கு தான் அந்த கூட கொடுத்திருப்பாங்க. அம்பாசிடரோட மெயின் பார்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சிவா எங்கேயுமே ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்தையுமே அவங்க வந்து ரைட் ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்கு. மாடலே ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நவம்பர் அக்டோபர் 2024 வரைக்கும் இந்த மாடல் இருந்தது சிவா, கல்கட்டால ஓடிட்டு இருந்தது. இப்ப அந்த மாடலே இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா
கொல்கட்டா இஸ் சேயிங் குட் பை. கோர்ட் ஆர்டர் வந்து இஸ் ரிமூவ் ஓல்டர் வெஹிக்கிள்ஸ். அதாவது அதுலேருந்து வர புகை வந்து இட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ஏர் பொல்யூஷனும். அதனால 2024லே கிட்டத்தட்ட 5000-6000 டாக்ஸிஸ் கம்ப்ளீட்டா கொல்கட்டால ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்களேன், இது 15 years no longer retired, not completely. Some taxis are replaced with the new models like Maruti Suzuki. இதெல்லாம் ஓகே. Yellow models replaced Maruti Suzuki Wagon, keeping the yellow car on the streets. See, அந்த Maruti Suzuki அந்த மாதிரி மாத்திருக்காங்க. By the end of 2025, only fraction of original 20,000 yellow taxis will remain, with all the old ones expected to be retired after 2027. நான் 50% போயிடுது சிவா, கம்ப்ளீட்டா ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, பார்ட் எதுவுமே இல்லை. அந்த இதுல வந்து என்ன ப்ராப்ளம்னா லாட் ஆஃப் அந்த என்னமோ கருப்பு கருப்பு புகையா போகிறது. அதனால ஒரு கேஸ் போட்டாங்க. அது கடைசியா இல்ல அதை க்ளோஸ் அவுட் பண்ணிடுங்க, அந்த அம்பாசிடர் டாக்ஸிஸ்லாம் இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து கல்கட்டா கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. Prior to the approval of the financial statements but subsequent to the balance sheet date, Sea Limited, in trading difficulties, obtained a valuation of its properties for the purpose of providing additional security to its bankers. Sea Limited is considering selling certain properties to generate additional cash. Amount estimated by the valuer is materially lower than the carrying amount attributed to the properties at the balance sheet date based on the last impairment review carried out 3 years ago. How should this be reflected? Okay. அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட அப்ரூவலுக்கு முன்னாடி பட் பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சி லிமிட்டெடுக்கு வந்து சில ட்ரேடிங் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது. ஓகேவா? என்னெல்லாம் பேங்கர்ஸ்க்கு அடிஷனல் செக்யூரிட்டி கொடுக்க முடியாமல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் எஸ்டிமேட்டட் பை த வேல்யூவர், அந்த வேல்யூவேஷன் ஆஃப் சரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் செல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேஷ் இருக்கும், லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி என்ன பண்ணுறதுன்னா ஏதோ மூவ் எடுக்கிறாங்க. அப்போது இந்த வேல்யூவேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த செல் பண்ணுறாங்க. செல் பண்ண மார்க்கெட்டில் போகும்போது அடிமாட்டு விலைக்கு இவங்க கேட்குறாங்க, மெட்டீரியலி லோவர் தென் த கேரிங் அமௌண்ட்டு. அப்படின்னா என்ன, மிஷினரி 40,000னா 10,000 ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் இம்பேர்மெண்ட் ரிவ்யூன்றது அது பெரிய கான்செப்ட் சிவா. அது ஒரு ஏஎஸ் கூட ரொம்ப ஃபுல்லாக ட்ரில் டவுன் போக வேணாம். இம்பேர்மெண்ட் ஆஃப் ரொம்ப பெரிய கான்செப்ட், பட் ரொம்ப நம்ம ட்ரில் டவுன் பண்ண வேணாம். எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த கேஸை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர் சைன் போடுறதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி கிரன்ச்சுனால கம்பெனி வந்து செக்யூரிட்டிஸ்லாம் செல் பண்ணுறாங்க, சாரி அசட்ஸ்லாம் செல் பண்ணோன்னு மார்க்கெட் போகிறாங்க. மார்க்கெட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அசட்டோட அடிமாட்டு வேலைக்கு இவங்க கேட்குறாங்க மார்க்கெட் ஆள், பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் இம்பேர்மெண்ட் ரிவ்யூ. இதை நீங்கள் எப்படி காமிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஏஎஸ் 36ல இம்பேர்மெண்ட்டை பற்றி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஓகே, வந்து இவன் பெறனா நீ வந்து எவ்வளோ வேணால் வேல்யூவேஷன் பண்ணிக்கோ, ஆனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அதுக்கான ப்ரொவிஷன் டு ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸை வந்து அட்ஜஸ்டிங் இவெண்ட்டாக காமிக்கணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்டிங் இவெண்ட்டாக காமிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசட்டை செல் பண்ண போடுறாங்க மார்க்கெட்டுக்கு, அடிமாட்டு விலையில் கேட்குறாங்க. சரி வேற வழி இல்லை, அடிமாட்டு விலை கேட்குறாங்கன்னா ரொம்ப வேல்யூ இந்த டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் தி அசட்ல கேட்குறாங்க. அப்போ a provision to write down the properties would be regarded as அந்த ப்ரொவிஷன் கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் தி அசட்டுக்கு, அது வந்து will be considered as adjusting event. அட்ஜஸ்டிங் இவெண்ட்ன்றது வந்து இந்த மாதிரி கேட்டகரிஸ் தான் சிவா, நிறைய இருக்கு. ஏஎஸ்ல அட்ஜஸ்டிங் இவெண்ட்ன்றது நிறைய இருக்கும். ஒரு அட்ஜஸ்டிங் இவெண்ட்ன்றது என்னன்னா, அசட்டை நான் விற்க போறேன், வேற வழியில் லாஸ்ல தான் நான் விற்க போறேன்,
ஆனா அந்த லாஸ்ல தான் விற்க போறேன்றத நான் ஏற்கனவே வந்து போஸ்ட் ரிப்போர்ட்டிங் பீரியட்ல இல்ல ஒரு ஐட்டமா எழுதுறான். இந்த அசட்டை விற்க போறது போது இவ்வளோ வந்து லாஸ்ல போச்சு, அதுக்கான ப்ரொவிஷனா நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்றது எழுதுறது தான் அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ். நிறைய இருக்கு சிவா அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ். ஆஹா, ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் காமிக்கிறோம் சிவா. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவிஷன் டு பி கிரியேட்டட் ஃபார் என்ன சொல்றது இம்பேர்மெண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸ்லோவா இருக்கு சிவா, ஹேங் ஆகுது. இல்ல சிவா, வேணாம். நான் இங்க ஷேர் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய ரெஃபரன்சஸ்லாம் காமிக்கணும் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. தேங்க்ஸ் சிவா. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு மட்டும்தான் சிவா. நாளைக்கு நாளைக்கு வந்து ஓஆரும் கார்பரேட் அக்கௌண்டிங் ஓரளவுக்கு பண்ணிட்டோம்னா நாளையிலேருந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான். உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது சிவா? 26, 27, 28, 29 22லேருந்து நம்ம எஃப்எம் உட்காந்துக்கலாம் சிவா. ஓகேவா?
சிவா இது நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னா அட்வான்ஸ் நிறைய இருக்கு சிவா. ஒரு 25 லிஸ்டிங்ஸ் இருக்கு. இதுல வந்து ப்ரொவிஷன் வந்து ஆமா அந்த பர்வியூ மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆ இப்ப பாருங்க சிவா. 18th 18th படிங்க சிவா. எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்சஸ் அரைசிங் ஆன் நந்தனா 18th படிங்க கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் படிங்க சிவா. ஆ ஆ சிவா சிவா அம்மா வாய்ஸ் பயங்கரமா கேக்குறது பேக் எண்ட்ல. ஆ எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்சஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பேங்க் ஓடி translation of bank OD since the balance sheet date வந்து exceeds the profit for the period under review due to an adverse ஒரு foreign exchange rateல ஒரு adverse movement நடந்திருக்கு after the year end. அது எப்படி நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. Exchange rate changes are included in the list of non-adjusting post balance sheet events set out in Indian AS10. ஓகேவா? இதுதான் வந்து ரூல் ஆஃப் AS10. என்ன சொல்றாங்கன்னா எனி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வில் பி பார்ட் ஆஃப் நான் அட்ஜஸ்டிங் போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் இவெண்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்றது வந்து ஆல்தோ வந்து பேங்க் ஓடி வந்து பேலன்ஸ் ஷீட் ரேட்டில் இருந்தாலும் அதன் மூலமாக கொடுக்குற லாஸு நான் அட்ஜஸ்டிங் 4 ஹெட் இருக்கும் சிவா ஒன்று. ஓகேவா? அட்ஜஸ்டிங் இவெண்ட்டு, நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட்டு, அப்புறம் வந்து போஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போஸ்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்னப்பா? நான் ஒரு மெட்டீரியல் தான் செக் ஃபுல்லா இன்னும் செக் பண்ணல கண்ணா. சரி நான் இது முடிச்சுட்டு அதை உட்காந்து பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்குள்ள எனக்கு அந்த இதெல்லாம் வந்துட்டு சிவா, அந்த நெட் இஷ்யூஸ் ஃபுல்லா பார்க்க முடியல. சரி அதனால தான். ஸோ நான் கண்டிப்பா பார்க்குறேன் சிவா. பார்த்துட்டு உங்களுக்கு எனக்கு ஃபைனலுக்கும் அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் பார்த்தேன் ஆனா ஓவர் வியூவா பார்த்தேன். ஸோ த எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் எப்போவுமே சிவா நான் அட்ஜஸ்டிங் போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் இவெண்ட்ல தான் வந்து பார்ட் ஆஃப் இட்டா வரும் இந்தியன் AS10ல. இப்போ நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து எஃபெக்ட் வந்து ஷுட் நாட் பி அட்ஜஸ்டட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சப்போஸ் இதுல வந்து கோயிங் கன்சர்ன் சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. entity shall not prepare its financial statements on a going concern basis if the management நல்லா பார்த்துக்கோங்க, the management determines after the reporting period either it intends to liquidate the entity or to cease the trading that it has no realistic alternative but to do so. எந்த ஒரு ஆர்கனைசேஷன் நான் மூட போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காங்கன்னா ஆர் நான் வந்து ஸ்டாப் பண்ண போறேன் அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே இருக்காங்கன்னா அவங்க they will not prepare the financial statements on a going concern basis. If the management determines after the இது அவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க சிவா. அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அது வந்து கோயிங் கன்சர்னா இல்ல அப்படின்ற விஷயம் வரும்போது அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. தேல் ப்ரிப்பேர் லிக்விடேஷன் ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் அதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் தே ஆர் இன்க்ளூட் இன் த லிஸ்ட் ஆஃப் நான் அட்ஜஸ்டிங் போஸ்ட் பேலன்ஸ் ஷீட் இவெண்ட்ஸ் செட் அவுட் இன் இந்தியன் AS10. அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 19 நந்தனா இல்லஸ்ட்ரேஷன் 19 படிங்க கண்ணா.
ஏர் ஏவியேஷன் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வராங்க. அதாவது என்னன்னா நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ப்ரோக்ராம் 2020 பண்ணாங்க. அதை 2021 இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. டவுன் சைஸ் தான் நான் நிறைய பேரை வேலை விட்டு தூக்கிட்டாங்க. அண்ட் ப்ராஃபிட் இல்லாத ஒர்க் எல்லாம் வந்து தேவையில்லாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த டிஃபிகல்ட் மார்க்கெட் என்விரான்மெண்ட்ல ஹை காஸ்ட் ஆஃப் ஏவியேஷன் ஃபியூவல் அண்ட் டிக்ளைனிங் இன் yields அப்சர்வ் பண்றாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்றாரு, approved a further package of measures under which regional aircraft fleet will be reduced by at least 15 aircraft. 15 aircraft reduce ஆகுது. ஆக்ஷன் வந்து இதனால என்ன ஆகுறதுன்னா ஏர்கிராஃப்ட் கம்மி பண்றதுனால 200 lakhs ரெக்கரிங் நெட் ஆனுவல் காஸ்ட் வந்து கம்மியாகிறது. ஆக்ஷன்ஸ் வில் பி டேக்கன் ஓவர் த நெக்ஸ்ட் 15 months. இந்த கம்பெனி என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் 2023 பிரேக் ஈவன் பார்ப்போம், தோ நாட் ப்ராஃபிட்னு ஆன்டிசிபேட் பண்ணும்போது இதை கோயிங் கன்சர்ன் பேசிஸ்ல கம்பெனி எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் ஏஎஸ்டிஎன் என்ன சொல்றதுன்னா ஷால் நாட் ப்ரிப்பேர் இஃப் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜென்ரலாக அது என்ன, ஏஎஸ்டிஎன் படி எப்போ கம்பெனி லிக்விடேட் ஆகுறதுன்னு நினைக்கிறாங்களோ அப்போ தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் பட் டு டூ ஸோ. அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இது மூழ்க போகிறது, கப்பல் மூழ்க போகிறதுன்றதுக்கு அப்புறம் நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை, என்னோட ஏவியேஷன் பிஸ்னஸ் ஸ்டாப் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. அப்போ இந்த கிவன் சுச்சுவேஷனில் த கம்பெனி ஹேஸ் நோ பிளான் டு டிஸ்கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன் அண்ட் ராதர் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஓகே பிளான் பி மாதிரி எடுத்து சரி நம்மளோட ரெக்கரிங் காஸ்ட்டை கம்மி பண்ணி 2023 பிரேக் ஈவன் பண்ணலாம்னு நினைக்கும் போது rather expects to break even in the near future after implementing the restructuring package. Consequently, the company இப்போ liquidation and sure எடுத்துனா சிவா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. When the company is sure of liquidation, அப்போ there is no point in preparing financial statements. When the company is going to, when it is undergoing some restructuring, எதுக்கு restructuring ஜெனரலா பண்ணுவாங்க நந்தனா சொல்லுங்க கண்ணா. கரெக்ட். அதாவது ஒரு பிளான் பி எடுத்து பார்க்கலாம், அட்லீஸ்ட் நம்ம அதை பேஸ் பண்ணியாவது கம்பெனி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். கம்பெனி இஸ் அண்டர் கோயிங் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ரோக்ராம்னா அப்போ கம்பெனி கண்டிப்பா ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இதே இது அவியேஷன் கிடையாது க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம்னா அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்தியன் ஏஎஸ்டிஎன் சொல்லுது. பட் அவங்க சொல்றாங்கல்ல தேர் அண்டர் கோயிங் ரீஸ்ட்ரக்சரிங், தேர் ஆன்டிசிபேட்டிங் நோ பிரேக் ஈவன் 2023 சொல்லும்போது they have some future plans. அப்போ they have to prepare the financial statements. financial statements prepare பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது தான் கொஸ்டின். அது ஓகேவா. KL Limited had finalized its financial statements for the year ending 31st March 2023 and approved by their approving authority on 25th June 2023. A major fire broke out in the night of 31st May 2023, destroying factory premises. Loss of property estimated to be 125 lakhs. So 31st May, அதாவது ஃபைனலைஸ்ட் வந்து 31st மார்ச், அப்ரூவிங் அத்தாரிட்டி வந்து 25th ஜூன் நடக்கிறது. 31st மே டெஸ்ட்ராயிங் இது பண்ணுறதுன்றது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட்டாக காமிக்கலாம். ஓகேவா. ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் டேட் பட் பிஃபோர் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல். இது another stated in April 20 for acquisition of 2 manufacturing units under which they may involve additional investment. இதுவும் வந்து ஏப்ரல் தான், பிஃபோர் த அப்ரூவல், நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட். Foreign exchange loss during the period 1st April and 1st June has resulted in assets being reduced by the இதுவும் non adjusting events. So these are all completely termed as non adjusting events after the reporting period. அவ்வளவுதான் உங்களோட ஆன்சர். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா?
ம். சிவா 21, 22, 23, 24, 25 இதெல்லாம் ஒரே மாதிரி சீக்வன்ஸ். கோத்ரு பண்றீங்களா? ஹோம்ஒர்க்கா? நந்தனா? ஆ, இதே மாதிரி சீக்வன்ஸ். ஸோ ஆட் பண்ணியிருக்காங்களா கண்ணா? ஓகே ஓகே. சரி, நான் இப்போ 25ஓட நாளைக்கு கிளாஸ்ல வி வில் கண்டினியூ திஸ். ஓகேவா? நந்தனா எப்படிடா ரிடம்ஷன்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? முடிஞ்சிடுச்சாடா? ஈசாப் ரிடம்ஷன், போனஸ் ஷார்ஸ், வெட்டி ஈக்விட்டி ஷார்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டீங்களா? நீங்க போட்டு பார்த்துட்டீங்க. ஓகே. நந்தனா நீங்க கண்ணா? என்னமா போட்டு பார்த்துருக்கீங்க? சரி ஓகே. சரி, இதை AS25யும் முடிச்சிருங்க. அப்புறம் ரிமைனிங் இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ 10 o'clock மீட் பண்ணலாம் நம்ம, சரியா? ஆ, பை பை. ஆ, பை பை. தேங்க்யூ. தேங்க்யூ நந்தனா. தேங்க்யூ சிவா.